ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது ஒரு வேறுபாடு. அதாவது உனக்கு நான் 3வது லெசன் எடுத்துகிட்ருக்கேன். 3வது லெசனில் ஒரு வேறுபாடு இருக்குது, முக்கியமான வேறுபாடு. ஸோ இந்த வேறுபாடை நான் இந்த வீடியோவில் சொல்லித்தரேன். என்ன வேறுபாடுனா, உற்பத்தி தொழில், வணிகம், வியாபாரம், இந்த 3க்கும் உள்ள வேறுபாடு. இந்த 3 நீ எழுதணும், பேப்பரில் எழுதையில் 3 காலம் போட்டு 3ஆக பிரித்து எழுதணும். பொதுவாக வேறுபாடு வந்து நீ டபுள் சைடு தான் எழுதியிருக்க, அப்படி தானே? ஸோ இது வந்து 3 காலம் போடணும். நீ பேப்பரை திருப்பி வச்சு எழுதினாலும் ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக வச்சு எழுதினாலும் பரவாயில்ல. ஸோ 3 வேறுபாடுமே ஒரே பேப்பரில் அட் த டயத்தில் ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். முக்கியமான வேறுபாடு, இம்பார்ட்டன்ட் வேறுபாடு. ஃபஸ்ட்டு உற்பத்தி தொழில், வணிகம், வியாபாரம். அதாவது இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பொருள். இந்த பொருளுங்கிற பாயிண்ட் கண்டிப்பாக எழுதணும். மொத்தமே இந்த வேறுபாட்டில் 6 பாயிண்ட் தான் இருக்குது. நீ கண்டிப்பாக 5 பாயிண்ட்டாவது படிக்கணும் 5 மார்க்குக்கு. அதனால் நீ கண்டிப்பாக 5 பாயிண்ட் படிக்கணும். அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நீ பொருள் தான் எழுதணும், வேறு எந்த பாயிண்ட்டும் நீ முதல்ல கொண்டுட்டு வரக்கூடாது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் பொருள். உற்பத்தி தொழில் என்ற சொல் பிரித்து எடுத்தல், மறு உற்பத்தி, மாற்றுதல், பயனுள்ள பொருட்களை தயாரித்தல் போன்ற செயல்பாடுகளை குறிக்கின்றது. அதாவது உற்பத்திங்கிறது என்னதுன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஏன்னா போன கிளாஸில் தான் நம்ம உற்பத்தி தொழிலோட வகைகளை பற்றி, நடவடிக்கைகளை பற்றி எல்லாமே பார்த்தோம். ஸோ உற்பத்தி தொழில் அதாவது பொருட்களை உற்பத்தி செய்கிறது, மனித தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய பொருட்களை உற்பத்தி செய்கிறது. அதாவது அந்த உற்பத்திக்கு முதல்ல என்ன போடுறோம், மூலப்பொருட்களை பிரித்து எடுக்கிறோம், பிரித்து எடுத்தல். அந்த பொருட்களை ப்ராசஸ் பண்ணுறோம், மிஷினில் போடுறோம், மறு உற்பத்தி செய்கிறோம், இன்னொரு உருவத்துக்கு அதை மாற்றுதோம். ஸோ மாற்றுதல். அந்த பயனுள்ள பொருட்களை தயாரித்தல், அதாவது மனிதனுக்கு தேவையான பயனுள்ள பொருட்களை தயாரிக்கிறோம். ஸோ இதுதான் என்னது உற்பத்தி அப்படின்னு சொல்கிறது. இது எல்லாமே சேர்ந்தது தான் என்னது உற்பத்தி தொழில். வணிகம். வணிகம் என்ற சொல் பொருட்கள் மற்றும் சேவைகள் வழங்குதலை குறிக்கின்றது. இதில் வந்து பொருட்கள் மற்றும் சேவைகள் வந்து பொருட்கள் சேவைகள் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மீனிங் மாதிரி தான். சேவைகள்னால் சேவை தொழில் அந்த இதோடு சேர்ந்தது. பொருட்கள்ங்கிற நம்ம நுகர்வு பொருளை குறிக்குது. ஸோ இதெல்லாம் வழங்குறது தான் வணிகம்னு சொல்கிறோம். வியாபாரம்ங்கிறது, வியாபாரம் என்ற சொல் பொருட்கள் மற்றும் சேவைகள் கொள்முதல் மற்றும் விற்பனையை குறிக்கிறது. அதாவது கொள்முதல், அந்த பொருட்களை வந்து கொள்முதல் பண்ணுறோம், வாங்குகிறோம், பர்ச்சேஸ் பண்ணுறோம், வாங்கி அதை விற்பனை செய்கிறது. வாங்கிறது, விற்கிறது, இந்த ரெண்டுமே என்னது தான் வியாபாரம் தான். வாங்கி விற்கிறதும் கிடையாது. நம்ம காசு கொடுத்து பொருளை வாங்கினாலும் சரி, இல்லை பொருட்களை மொத்தமாக வாங்கி விற்பனை செய்கிறதா இருந்தாலும் சரி. ஸோ இந்த 2 நடவடிக்கைகளையும் உள்ளடக்கியது தான் வியாபாரம். 2வது பாயிண்ட் உள்ளடக்கம். அப்படின்னா இந்த உற்பத்தி தொழிலுக்கு தேவையான பொருட்கள் என்ன, அது உள்ளே போடக்கூடிய பொருட்கள் என்ன, உள்ளடக்கம். அதாவது ஃபேக்ட்ரிக்குள்ளே, மிஷின்குள்ளே நம்ம என்ன பொருள் போடுவோம், மூலப்பொருட்கள். நான் ஏற்கனவே சொல்கிறேன், சீனியை பொறுத்த வரைக்கும் அதோட மூலப்பொருள் என்னது, கரும்பு. ஸோ அப்படின்னா அதோட அந்த பொருள், அந்த கரும்பு சீனி தொழிற்சாலை, அதாவது சுகர் ஃபேக்ட்ரிக்கு உள்ளே போடுற கச்சா பொருள் என்னது, அந்த கரும்பு. அது கச்சா பொருள், அதாவது மூலப்பொருள்னு சொல்லுவோம். ஸோ இப்படி ஒவ்வொரு பொருட்கள் உற்பத்தி செய்யக்கூடிய ஒவ்வொரு தொழிற்சாலைக்கும் ஒவ்வொரு மூலப்பொருட்கள் தேவைப்படும். ஸோ அதை பொறுத்த வரைக்கும், தொழிற்சாலையை பொறுத்த வரைக்கும் உற்பத்தி தொழிலில் போடக்கூடிய மூலப்பொருட்கள், அதாவது கச்சா பொருட்கள் ரெண்டும் ஒரே மீனிங் தான். அது முக்கியமான ஒன்றா தான் உள்ளடக்கம். அடுத்தது பகுதியாக முடிவு பெற்ற பொருட்களை. அதாவது கரும்புங்கிறது ஆல்ரெடி ஒரு முடிவு பெற்ற பொருள். அதாவது கரும்புங்கிறது ஃபினிஷிங் ப்ராடக்ட் தான். அதாவது கம்ப்ளீட் ஃபினிஷிங் சொல்ல முடியாது ப்ராடக்டை. அந்த ப்ராடக்டை நம்ம வந்து முழு இறுதி பொருளாக மாற்றுறது, அதாவது சீனியாக மாற்றுறது. ஸோ அதுவும் ஒரு பொருள் தான். அதுக்காண்டி அது பொருள் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு வடிவம் இருக்குது, டேஸ்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதுவும் ஒரு பொருள் தான். அதை வந்து முடிவு பெற்ற பொருள்னு சொல்கிறோம். பகுதியாக முடிவு பெற்ற பொருள், அதாவது பாதி முடிவு பெற்ற பொருள்னு சொல்கிறோம். அதை முழுசாக நம்ம கொண்டுட்டு வரையில் முழு இறுதி பொருளாக நமக்கு கிடைக்கும். இப்படி கிடைக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளை தான் இதோட உள்ளடக்கம்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டிவிக்குள்ளே ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் பகுதி முடிவு பெற்ற பொருள். அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து முழு டிவியாக கொண்டுட்டு வர்றது முழு இறுதி பொருள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்படி மாற்றக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளையும் உள்ளடக்கியது தான் இந்த உள்ளடக்கம், உற்பத்தி தொழில் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது வணிகம். வியாபாரம் மற்றும் அதன் தொடர்புடையவற்றை உள்ளடக்கியது. அதாவது வியாபாரத்தையும் அதோட நடவடிக்கைகளையும் அதுக்கு ரிலேட்டடாக உள்ள அனைத்து நடவடிக்கைகளையும் உள்ளடக்கியது தான் இந்த வணிகம். வியாபாரம்ங்கிறது பொருட்கள் மற்றும் சேவைகள் பரிமாற்றம் உள்ளடக்கியது. பொருட்களை வந்து பரிமாற்றம் செய்கிறது, ஒரு பொருளை கொடுத்துட்டு காசு கொடுத்து பொருள் வாங்குறது, இல்லை பொருளுக்கு பொருள் பரிமாற்றம் செய்கிறது. ஸோ இதுதான் என்ன செய்கிறது, வியாபாரம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது 3வது பாயிண்ட். பொதுவாக உற்பத்தி தொழிலுக்கு அதிக அளவு முதலீடு என்பது தேவைப்படுகிறது. முதல்ல பொறுத்த வரைக்கும் உற்பத்தி தொழில்னா அதிக முதலீடு தேவை. காரணம் முதலீடுனா அதை போடக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்.
ஒரு எந்த தொழில் தொடங்குறா இருந்தாலும் நமக்கு மூலதனம்னு சொல்லி ஒரு முதல்ங்கிற அமௌண்ட்டை போடுவோம் அப்படி தானே. ஸோ அந்த அமௌண்ட் வந்து பெருசாக இருக்கும், அதிக அளவு முதலீடு தேவை. ஏன்னா உற்பத்தி தொழிலை பொறுத்த வரைக்கும் அந்த பொருட்களோட மூலப்பொருட்கள் வாங்கணும், அந்த மூலப்பொருட்களை மிஷின்குள்ளே போடுறதுக்கு மிஷின்னு, தொழிற்சாலை அந்த பிளேஸு, ஸோ அதில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கர்ஸ் அவங்களுக்கு சேலரி, ஸோ இந்த மாதிரி நிறைய செலவுகள், இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டு ரொம்ப பெருசு. ஸோ முதல் பொறுத்த வரைக்கும் உற்பத்தி தொழிலை பொறுத்த வரைக்கும் அதிக அளவு முதலீடு தேவைப்படுகிறது. ஆனால் வணிகத்தை பொறுத்த வரைக்கும் முதல் வந்து குறைந்த அளவே தேவைப்படுகிறது. வணிகத்துக்கு குறைஞ்ச அளவு முதல் போதுமானது. வியாபாரத்துக்கு போதுமான சரக்கிருப்பை வைத்திருக்கவும் கடன் அளிக்கவும் போதுமான முதல் தேவைப்படும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம சரக்கு வாங்கி வச்சு விற்பனை செய்கிறோம், அப்போ தான் கொள்முதல் மற்றும் விற்பனை. ஸோ கொள்முதல் செய்கிறதுக்கு தேவையான அளவு என்ன வேணும், பணம் வேணும். அது போக நம்ம சரக்கு கையில் போதுமான அளவு இருந்துச்சுன்னா அதை விற்பனை செய்யலாம். ஸோ அந்த அளவுக்கு தேவையான முதல் நமக்கு தேவை, போதுமான முதல் தேவை. அதாவது சரக்கை வந்து வாங்குற அளவுக்கு நமக்கு முதல் இருந்தால் போதுமானது. நம்ம செய்யக்கூடிய பிஸ்னஸோட அளவு பொறுத்து இருக்குது. இப்போ துணிக்கடை வைக்கிறதா இருந்தால் நம்ம வீட்டிலேயே வாங்கி வச்சு விற்கிறதா இருந்தால் குறைஞ்ச முதல் போட்டால் போதும். இதே ஒரு கடைன்னு சொல்லி போய் அந்த கடைக்குள்ளே நிறைய ட்ரெஸ்ஸஸ் வாங்கி போனால் அதுக்கு அமௌண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக தேவைப்படும். ஸோ இந்த வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம செய்யக்கூடிய வியாபாரத்தை பொறுத்து முதல் அளவு தீர்மானிக்கப்படுது. அடுத்தது இடர்பாடு. நாலாவதாக பார்க்கக்கூடியது இடர்பாடு. அதாவது உற்பத்தி தொழிலில் இடர்பாடுங்கிறது அதிக இடர்பாட்டை கொண்டது. அதாவது இடர்பாடுங்கிறத எப்படி நீ வச்சுக்கலாம்னா லாஸு, இடர், அந்த மாதிரி எதுனாலும் வச்சுக்கலாம். அதாவது ரிஸ்க் ஜாஸ்தி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் உற்பத்தி தொழிலை பொறுத்த வரைக்கும். காரணம் என்னென்னா நம்ம அவ்வளோ தூரம் முதல் அதிக அளவு போட்டு இன்வெஸ்ட் பண்ணி பொருட்கள் வந்து வெளியில் வருது ஃபேக்ட்ரியை விட்டு, சந்தைக்கு வரையில் அது அந்த அளவுக்கு தகுந்த சேல்ஸ் இல்லை, விற்பனை இல்லைங்கையில நம்ம என்ன செய்யும், போட்ட முதலுக்கே மோசமாகிவிடும். ஸோ அதான் ரிஸ்க்கு, இடர்பாடுன்னு சொல்கிறோம். ஸோ அதிக அளவு ரிஸ்க் அதில் இருக்குது. அதனால தான் என்ன செய்யணும், மார்க்கெட்டிங்கில் எந்த பொருட்கள் அதிக அளவு விற்பனை செய்யப்படுதோ அந்த பொருளை தேர்ந்தெடுத்து நம்ம என்ன செய்யணும், உற்பத்தி செய்யணும். ஸோ அதனால் இடர்பாடு அதிகம் உள்ளது. வணிகத்தை பொறுத்த வரைக்கும் இடர்பாடு குறைவு, வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் குறைவான இடர்பாடு. ஏன்னா பொருட்களை வந்து நம்ம வாங்கி தானே விற்கிறோம். ஸோ நம்ம விற்றா தான் அடுத்தது நம்ம போய் வாங்கவே செய்வோம், இல்லைன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஸோ அதனால் அதில் ரிஸ்க்கு கம்மி. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் கம்மிங்கையிலேயே ரிஸ்க் என்னதாயிரும், ஆட்டோமேட்டிக்காக கம்மி, ஃபேஸ் பண்ணிடலாம். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் நம்ம கொஞ்சம் தானே போடுறோம், அப்படிங்கையில லாஸ் ஆனால் கூட அதை நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், அதுலேருந்து மீண்டு வந்துடலாம். ஆனால் ஃபேக்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவு ஃபேக்ட்ரி மிஷின்ஸ் எல்லாம் வாங்கி போட்டு எல்லாம் பண்ணி அதில் லாஸ் ஆனால் நம்மளால் மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதில் கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்போம். அடுத்தது அஞ்சாவது நம்ம பார்க்கக்கூடியது பரிணாமம். அதாவது பொருட்கள் மற்றும் சேவையின் வளங்கள் அளிப்பு பக்கத்தை பிரதிபலிக்கிறது. அதாவது இந்த இடத்துல உற்பத்தி தொழில் வந்து என்ன பர்பஸ்க்காண்டி நம்ம செய்கிறோம், பொருட்களை வழங்குறது, அளிக்கிறது, பொதுமக்களுக்கு நுகர்வோருக்கு பொருட்களை வழங்குகிறோம், அளிக்கிறதுக்காக பொருட்களை உற்பத்தி செய்கிறோம். இதுதான் பரிணாமம். வணிகத்தை பொறுத்த வரைக்கும் பொருட்கள் மற்றும் சேவையில் தேவை பக்கத்தை பிரதிபலிக்கிறது. ஸோ வணிகத்தில் வந்து மக்களுடைய தேவை என்னவோ அந்த தேவைக்கான பொருட்களை தான் நம்ம என்ன செய்கிறோம், விற்பனை செய்கிறோம், வணிகம் செய்கிறோம். இது வந்து வியாபாரத்தில் வந்து இது அளிப்பு மற்றும் சேவை பக்கத்தை பிரதிபலிக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பொதுமக்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை நம்ம வாங்கி வச்சு அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். பொதுமக்களுக்கு தேவையான பொருட்களை தான் நம்ம என்ன செய்கிறோம், மொத்தமாக வாங்கி வைக்கிறோம், அதை அந்த பொதுமக்களுக்கு என்ன செய்கிறோம், அளிக்கிறோம். அதான் தேவை அளிப்பு ரெண்டுமே பக்கத்தையும் பிரதிபலிக்கிறது. கடைசியாக நம்ம பார்க்கக்கூடிய 6வது பாயிண்ட் பயன்பாட்டு உருவாக்கம். அதாவது பயன்பாட்டு உருவாக்கம்னா இது உருவ பயன்பாட்டை உருவாக்குகிறது. உருவம், உற்பத்தி தொழில் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு பொருளுக்கு உருவம் கிடைக்குது, அதனால் இது ஒரு உருவ பயன்பாட்டை உருவாக்குகிறது. வணிகம் பொருட்களை தயாரிப்பாளர்களிடமிருந்து நுகர்வோருக்கு கொண்டு செல்வதன் மூலம் இடர் பயன்பாட்டை உருவாக்குகிறது. அதாவது பொருட்களை வந்து தயாரிப்பாளர் அதாவது உற்பத்தியாளர்களிடமிருந்து நுகர்வோர் கைக்கு கொண்டு செல்வதன் மூலம் என்னது உருவாக்கப்படுது, இடப்பயன்பாடு. அதாவது ஒரு பொருட்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு சந்தை வரைக்கும் நகலுது. ஸோ இடற்பயன்பாட்டை இந்த வணிகம் உருவாக்குகிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பரிவர்த்தனை மூலம் உடைமை பயன்பாட்டை உருவாக்குகிறது. அதாவது நம்ம ஒரு பொருளை காசு கொடுத்து வாங்கிட்டோன்னா அந்த பொருளோட உடைமை யாருக்கு மாற்றப்படுது, நுகர்வோருக்கு மாற்றப்படுது. ஸோ அதான் இது உடைமை பயன்பாட்டை உருவாக்குகிறது. ஸோ 3 விதமான பயன்பாடு. உற்பத்தி தொழிலை பொறுத்த வரைக்கும் அந்த பொருளுக்கு ஒரு முழு உருவம் கிடைக்குது. ஸோ உருவ பயன்பாட்டை அந்த தொழிற்சாலையில் நம்ம கொண்டுட்டு வரோம். தொழிற்சாலையில் ஒரு பொருளுக்கான முழு உருவம் கிடைக்குது. வணிகத்தை பொறுத்த வரைக்கும் பொருட்கள் தயாரிப்பாளர்களிடம் நுகர்வோருக்கு செல்றது மூலம் இடப்பயன்பாட்டை உருவாக்குகிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உடைமை வந்து மாற்றப்படுது, அதாவது உடைமை பயன்பாட்டை உருவாக்குகிறது. காசு கொடுத்து பொருட்களை வாங்குறது மூலமாக அந்த பொருளோட உடைமை
ஒரு அந்த விற்பனையாளர்கிட்ட யாருக்கு மாற்றப்படுது, நுகர்வோராகிய நமக்கு மாற்றப்படுது. ஸோ இதான் 6 வேறுபாடு. இந்த 6 வேறுபாட்டில் 5 பாயிண்ட் படிச்சுக்கோ. 5 பாயிண்ட் நீ படித்தா கூட போதும். கொஸ்டின்ஸை குறித்து தரலே நான் குறித்து தரேன். ரொம்ப இம்பார்ட்டண்டான வேறுபாடு, எழுதி பார்த்துக்கோ. நான் அண்ணனே கொடுக்குற ஹோம்ஒர்க்கை கரெக்டாக என்ன செய்ய, டெஸ்ட் நோட்டில் எழுதாமல் தயவு செஞ்சு இருக்காத. நீ ஒரு நாள் விட்டாலும் மறுநாள் சேர்ந்த மாதிரி ஆயிரும். அப்படி சேர்ந்துருவோம். நீ ஒரு நாள் விட்டாச்சுன்னா அப்படியே சேர்ந்து நிறைய நாள் விடுற மாதிரி ஆயிரும். அப்புறம் உன்னால் போர்ஷன் ஹெவி ஆயிரும், எழுத முடியாது. அதனால் அன்னன்னைக்குள்ள ஹோம்ஒர்க்கை ஒவ்வொரு கொஸ்டின் தான் கொடுக்குறேன். அன்னன்னைக்குள்ள ஹோம்ஒர்க்கை அன்னன்னைக்கு படித்து எழுதாமல் இருக்காத. இதோட கண்டினியூவாக நான் அடுத்த வீடியோவில் நடத்துகிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.